ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிறுகிழங்கு மசாலா பொரியல். இந்த சிறுகிழங்கை நம்ம சைனீஸ் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். இது பொங்கல் சீசனில் மட்டும் தான் கிடைக்கும், மற்ற டைமில் கிடைக்காது. இதில் விதவிதமாக நிறைய டிஷ் செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதில் செஞ்சு சாப்பிடும்போது. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பொரியலுக்கு நான் சிறுகிழங்கை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது நல்லா மண் போக நல்லா அலசணும், ஏன்னா இதில் நிறைய மண் இருக்கும். நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்து வேக வச்சிடலாம். இப்போ வேக வச்ச சிறுகிழங்கு நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் இருக்கிற தோலை நம்ம 2 விரலாலேயே இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அழகாக வந்துடும். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இது இந்த மாதிரி தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சின்ன குழந்தைங்க கூட செய்யலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம் கையிலேயே. ஏன்னா இது ரொம்ப நைஸாக நம்ம குழைய நம்ம பிசைஞ்சிடக்கூடாது. சின்ன சின்ன பீசஸாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கையிலேயே மசிச்சு விட்டுக்கலாம். கையிலேயே மசிச்சு விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மசித்த இந்த சிறுகிழங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அடுத்து மசாலா பொருள் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நான் தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூனுக்கு சீரகம், 4 மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இப்போ ஒரு ஸ்டவ்வில் நான் வானிலை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு கடுகு, 1/4 ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், கறிவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். அடுத்தது 1 கப்பு ஆனியன், பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சு இந்த விழுது சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுது சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கணும். வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது செஞ்சு சாப்பிடும்போதே. இப்போ கிழங்கு, இந்த நம்ம வேக வச்ச இந்த சிறுகிழங்கை மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துருவோம். அப்படியே கலந்து விட வேண்டியதுதாங்க. அப்படியே இந்த கிழங்கு சேர்த்துட்டு நம்ம வதக்கி விடும்போது வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அட்டகாசமான பொரியல் இது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிறுகிழங்கு மசால் பொரியல் ரெடி. உங்களுக்கு இந்த சிறுகிழங்கு மசால் பொரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.